துளாராசிக்காரங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரிவெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு அதை கையாளுவாங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ துளாராசியோட அதிபதியே சுக்கர பகவான் தான். துளாராசிலேருந்து 9வது பாக்கியஸ்தானத்தில் புதன் இருக்கார். அதனால் துளாராசியாக இருக்கிறவங்க ஒரு லவ் பிரேக்கப் ஆனாலோ இல்லை திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு டிவோர்ஸ் பண்ணுறாங்க, அதில் ஒரு பிரிவு வருது அப்படின்னா அந்த பிரிவு அப்படிங்கிறது அவசர முடிவாவோ இல்லை முன்கோபப்பட்டோ தெளிவில்லாமையோ இல்லை தேவையில்லாமல் நான் பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்காது. அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் சரியில்லை அப்படிங்கிற ஒரு குட் டிசிஷன் மேக்கிங்காக தான் இருக்கும் அந்த இடத்துல. அதனால் ஒரு அறிவுபூர்வமாக அதை அணுகுவாங்களே தவிர அது ஒரு முட்டாள்தனமாக அவசரமாக முன்கோபமாக சடார்னு எடுத்த முடிவாக இருக்காது. அதனால் ஒரு மெச்சூர்டாக துளாராசி கையாளுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது லாங் டேர்ம் இருக்க தான் நினைப்பாங்க. ரொம்ப அன்பானவர்கள்ட்ட இவங்களும் அன்பாக இருப்பாங்க. ரொம்ப அவங்கள எல்லாமே செய்வாங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ராசி தான். பட் அதே நேரத்தில் அந்த பேர் சரியில்லாத பட்சத்தில் தன்னோட அடக்குமுறை பண்ணுறாங்க, ஒரு டாக்ஸிக்காக இருக்குது, ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு பர்சனாக இருக்காங்கன்னா அவங்க ஒரு முடிவு எடுத்து பிரியறாங்க, ஒரு டிவோர்ஸ்க்கு போகிறாங்க, லவ் பிரேக்கப் ஆகுறாங்க அப்படின்னா அது ஒரு தெளிவான முடிவாக இருக்குமே தவிர அது ஒரு ராங் டிசிஷனாக இருக்காது. அதே நேரத்தில் அதை தோண்டு போகாமல் அடுத்ததை நோக்கி ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு ராசியாகவும் நம்ம துளாராசியை சொல்லலாம்.